தாவேக ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜய் பட்டினப்பாக்கத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் பட்டினப்பாக்கத்தில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். விசிக தரப்பிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு தாவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அங்கு ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்க. தமிழக வரலாற்றில் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஆளுநரை சென்று சந்திப்பார்கள், தங்களுக்கு பெரும்பான்மை கடிதத்தை வழங்குவார்கள். ஆளுநர் அவர்களுக்கு கேட்டபடியே பதவி பிரமாணத்தை செய்து வைப்பார். சட்டப்பேரவையில் சென்று அவர்களுக்கு பெரும்பான்மை நிரூபித்து அவர்கள் ஆட்சியை தொடர்வார்கள். இது நெடுங்காலமாக தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய வரலாறு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக அதிமுகவில் புதிதாக முதலமைச்சர்கள் மாறியிருந்த பொழுது ஆளுநர் மாளிகையுடைய பரபரப்பு நாம் அறிந்திருந்தோம். இந்த சூழல்ல தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கூடிய இந்த பொதுத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைத்திராத இந்த ஒரு சூழல்ல தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தனிப்பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சியை, குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் பெரும் முயற்சி எடுத்து வரக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையான 118 எண்ணக்கூடிய பெரும்பான்மை எண்ணான சட்டமன்றக்கூடிய ஆதரவு இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. தமிழக வெற்றி கழகத்திற்கு இதுவரையிலும் 116 சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 107. வென்று இருக்கக்கூடிய இடம் 108 இருந்தாலும் விஜய் அவர்கள் 2 இடத்தில் போட்டியிட்டு இருப்பதால் ஒரு இடம் அவர் போட்டியிட்ட இடத்துல அவரோட 2 இடத்திலும் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்தில் மட்டுமே அவர் எம்எல்ஏவாக தொடர முடியும். எனவே 107 சட்டமன்ற உறுப்பினர் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு. அதே போன்று கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு நேற்று புதிதாக ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளும் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் 116 என்பதுதான் அதிகாரப்பூர்வமான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய நிலை. இவ்வாறு இருக்க 118க்கு இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேவை. விடுதலை சிறுத்தைகளிடம் அந்த ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய சூழலில் இதுவரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஆதரவு நிலைப்பாட்டா அல்லது எதிர்ப்பு நிலையா என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுக்கவில்லை. இது போன்ற ஒரு காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை 4வது முறையாக சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டது. அந்த ஆளுநர் சந்தித்து தனது பெரும்பான்மை நிரூபித்ததற்கு பிறகாக பதவி பிரமாணத்துக்கான நாள் குறிப்புகளை குறித்ததற்கு பிறகாக அவர் மீண்டும் கிளம்பி சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்துக்கு வருவார் என்ற தகவல் சொல்லப்பட்டது. இது விடுதலை சிறுத்தைகள் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய ஆதரவு எடுத்து வழங்கக்கூடிய சூழல்ல இது போன்ற சூழலில் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கு ஒரு ஆலோசனையை நடத்துகிறார். அந்த ஆலோசனையில அவர் தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு தேர்தலுக்கு பிறகாக வெற்றி பெறக்கூடிய சூழலில் அவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்களிப்போம் என்ற ஒரு உறுதியை கொடுத்திருந்தார். தமிழ்நாட்டில் இதுவரையிலும் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் செய்யாத ஒரு காரியத்தை தான் செய்ய இருப்பதாகவும் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது மூலமாக கூட்டணி கட்சிகளும் வளரும், தமிழ்நாட்டுடைய பரந்துபட்ட ஒரு தேவையை ஒட்டுமொத்தமாக கூட்டணியாக அமையக்கூடிய ஆட்சி பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அவர் ஒரு உறுதிமொழி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தங்கள் நம்பி வரக்கூடிய கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு தான் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதும் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தற்போது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆட்சி அமைக்கும் அளவுக்கான வெற்றியை பெறவில்லை. அதனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அமைக்கிறார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் நிபந்தனையற்ற ஆதரவை 2 இடதுசாரிகளும் கொடுத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி நிபந்தனையுடன் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தேர்தல் முடிந்த கையோடு தாங்கள் எந்த கூட்டணியிலிருந்து போட்டியிட்டோமோ அந்த கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் சந்திக்காமல் அது தேர்தலுக்கான கூட்டணி என்ற ஒரே முழுக்கை போட்டுவிட்டு நேராக புறப்பட்டு பணியூருக்கு வந்து தாவேகாவுக்கு ஆதரவளித்தார்கள். அப்படியான காங்கிரஸ் ஒரு நிபந்தனையுடன் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனை வகுப்பு சக்தியுடன் துணை போகக்கூடாது, மற்றொன்று தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கூடிய அந்த நிபந்தனை. அப்படியான நிபந்தனையை காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது நிபந்தனையற்ற ஆதரவு மற்ற கட்சிகளும் கொடுத்திருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளும் கொடுத்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. இப்படியான சூழல்ல ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்துல யார் யாருக்கு என்ன இலாக்கா என்பது கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்குவதற்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன பதவிகள் கொடுக்க கூடாது என்பது குறித்தான ஆலோசனையும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆட்சி அமைப்பது உறுதி என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஆட்சி அமைவதற்கு கூடிய காரணங்கள்ல எந்த நேரங்களில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகாரத்திலும் வழங்க வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழக தலைவர் உறுதியாக இருப்பதாகலாம் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.
இந்த சூழலில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய இல்லத்துல ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில இது போன்ற முடிவுகள் தொடர்பான கருத்து பரிமாற்றங்களை தலைமை நிர்வாகிகள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தலுக்கு முன்பு சொல்லிருக்கக்கூடிய அதே நிலைப்பாட்டில் தான் உறுதியுடன் இப்போதும் இருக்கிறாரா என்பதெல்லாம் இந்த ஆலோசனைக்கு பிறகு பதவியேற்பின் போது தெரிய வரும். பதவியேற்பின் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டுமே முதலமைச்சராக பதவியேற்காமல் அவருடன் சில துறை அமைச்சர்களும் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்டவர்களும் பதவி ஏற்பார்கள், முதலமைச்சராக பதவியேற்பார்கள் என்றாலும் முதலமைச்சருடன் சேர்ந்து அவர்களும் அமைச்சராக பதவியேற்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் அவ்வாறான ஒரு வாய்ப்பு அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படும் பட்சத்துல அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படும், அவருக்கு என்ன இலாக்காக்கள் வழங்குவது உள்ளிட்டவைகளும் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அதே போன்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய பங்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நியமன பதவிகளும் இருக்கின்றன, வாரியங்களுடைய பதவிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள பல வாரியங்கள் இருக்கிறது. அந்த பல வாரியங்களையும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழிலாளர் நல வாரியம் இருக்கிறது, வீட்டு வசதி வாரியம் இருக்கிறது, பாடநூல் கழகம் இருக்கிறது. இதுபோல் தமிழ்நாட்டில் பல வாரியங்கள் இருக்கின்றன. அந்த வாரியங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கின்றன, அல்லது அவர்களுக்கு அது குறித்தான அது பகிர்ந்தளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்துல தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்து வாய்ப்பை தவறு பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு வாரியத்தை கொடுப்பதற்கு தலைமை முடிவு செய்திருப்பதாக கூட சில தகவல் வருகின்றன. இது போன்ற ஒரு சூழல்ல ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொடர்பான ஒரு முடிவுகளும், அதே போன்று ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை குறித்தான ஆலோசனைகளும் ஒருமித்து அவர் மேற்கொள்வதற்கான ஒரு திட்டமிடலாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்படுவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நகர்வுகளும் விடுதலை சிறுத்தைகளுடைய நகர்வுகளையும் பொறுத்து ஆளுநர் இன்றைய தினம் கேரளா செல்வதாக சொல்லப்படுகிற தகவல். அவருக்கு செல்வதற்கு முன்பாக அவரை இடையில் சந்தித்து மனு கோரிக்கை கடிதம், ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல் கடிதத்தை கொடுப்பது, அது உள்ளிட்ட அனைத்து விவகாரமும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முதல் புள்ளியாக அதிகாரப்பூர்வமான ஆதரவு கடிதம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகளிலிருந்து இதுவரையிலும் கிடைக்கப்பெறவில்லை. அவ்வாறு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகள் ஆளுநர் சந்தித்து மனு கொடுத்ததற்கு பிறகாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் குறித்தான முன்கூட்டிய ஆலோசனையும் தற்போது நடைபெறுவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.